பிரசிடென்ட் எலெக்ஷன் 2024 சின்ன கால்குலேஷன். 2019 கோத்தாபாய 69 லட்சம் 70 லட்சம் மட்டும் செய்வோம் கால்குலேஷனுக்கு. சஜித் 56 லட்சம் கால்குலேஷனுக்கு. அனூறு 4 லட்சம் 4,18,000 4 லட்சம். இது பேஸ் போட். இதில் என்ன மாற்றம் நடந்துரு? கோத்தோட போட் 4 பிரிஞ்சிருக்கு மினிமம். நாமல், அனூறு, ரணில், சஜித். நாமல் ஒரு 20% வச்சுருக்கிறேன் சொல்லுவோமே. 20% 870 14 லட்சம். சஜித்துக்கு ஒரு 15% வந்துருக்கேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் வந்துருக்காங்களா அவராக? 15% சொன்னால் 10 லட்சம் கணக்குக்காக. ரணில் டைம் ஒரு 20-25% சொன்னால் 25 மேக்ஸிமம் போடுவோமே. 25% சொன்னால் ஒரு 20 லட்சம் கணக்குக்காக. அப்போ சஜித்துக்கு 10, ரணிலுக்கு 20, நாமலுக்கு 14, மொத்தம் 44 போனால் மிச்சம் 25 தான் மிச்சம். இந்த 25 மொத்தமாக அனுரை போதம்பம் அவர்கிட்ட இருந்த 5 சொல்லுவோம். 25 30. புது போட் 10 லட்சம் வந்திருக்கு. அந்த 10 லட்சத்தை 80% அனுரைக்கு கூட மேக்ஸிமம் போடும். 80% அனுரை போட்டால் 8 லட்சம். 8 30 38 லட்சம் போட் அவர் எடுப்பார். கூட்டி கழிச்சு பார்த்து 40 லட்சம் சொல்லுவோம். சஜித்தத்தின் எடுப்பார். அவர்கிட்ட 55 இருந்தார். ஒரு ரணில் 20% எடுத்துட்டார். 20 55 10 லட்சம். அனுரைக்கும் ஒரு 5% பேத்து இல்லை 10% பேத்தணும். 5% பேத்து என்று சொன்னால் அவருக்கு ஒரு 2 லட்சம். அப்போ அந்த மொத்தம் 38 வந்தது 40 அதெல்லாம். அப்போ அவரோட போட் எத்தனை குறைஞ்சிருக்கு? 10 லட்சம் குறைஞ்சிருக்கு. 10 லட்சம் குறைஞ்சால் 12 லட்சம் 12 லட்சம் குறைஞ்சால் 56 12 போனால் 44 லட்சம். நாமலாக்கிட்டிருந்து வந்த 10 லட்சம் இருக்கானே, அதை சேர்த்து 56 லட்சம் 55 லட்சம். அப்போ சஜித் 55 லட்சம் எடுக்க போகிறார். அனூறு 40 லட்சம் எடுக்க போகிறார். ரணில் கணக்கு பார்த்து சிறந்தானே அவ்வளோ எடுக்க போகிறார். அப்போ அடி உடிப்பாட்டு ஆகுன்ட்டு தெரிய தேவையில்லை. சின்ன கணக்கு சிம்பிளாக வழியில் இருக்கு. அப்போ நம்மளை போட்ட பழுதாக்காமல் ரணிலுக்கு போட்டு சஜித்துக்கு போட்டோம்னு சொன்னால் நம்மளோட போட்டு வெற்றி போட்டுகளாக மாறும். 1. 2வது தப்பி தவறி சஜித் தோற்று அனுர வாரன்னு சொல்லுங்க. வேறு கால்குலேஷன் நம்ம இருந்தால் இப்படி தோக்காருன்னு சொல்லுவோமே. வந்தால் என்ன நடக்குது நாட்டுக்கு 2 யோசிச்சு போட்டு அந்த தோல்விக்கு நம்ம ரணிலுக்கு போடுற போட்டுகள் உதவி செய்யுமா இல்லையா அதையும் யோசிச்சுட்டு ரணிலுக்கு போடுற போட்டு பேஸ்ட். அப்படித்தான் நீங்கள் ரணிலுக்கு போடணும். நன்றி கடன் போலின்னு உருவாக்கி அந்த கதை உருவாக்கி நான் இது செஞ்சு இது செஞ்சேன்னு சொல்லி போடணும்னு சொன்னாங்க. 2வது கூட 1 2 ரணிலுக்கு போடுங்க. 1 ரணிலுக்கும் 2 சஜித்துக்கும் போட்டு அந்த 50% குறையிருந்து கல்குலேட் பண்ணி வரக்குள்ள சம்டைமோட போட்டு உதவுறதாக இருக்கும். இது தாழ்மையான கருத்தும் எடுகொள்களும். தயவு செய்து சிந்தித்து செயற்படுங்க. இன்னும் 6 நாள் தான் இருக்கு. 7வது நாள் போட்டு போடணும். 8வது நாள் தெரிஞ்சிடும் நமக்கு. 7வது நாள் கடைசியில் நைட்டு தெரிஞ்சிடும் 6 விடத்தேன்னு சொல்லி. எந்த கணிப்பு சஜித் வெல்லத்துக்குரிய பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கு. சந்திப்போம்.